என்னது திரும்பி லாக்டவுனா? கோவிட் மாதிரி 3 நோய் வந்துருச்சா? ஐயோ, திரும்பியும் இந்த மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்களா? ஏற்கனவே கோவிட்ல 65 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. இது 3 வைரஸ். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஆப். ஆப் பேர் பைமோட்டோ ஆப். பைமோட்டோ ஆப் பிரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாங்கள் ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பெட்ரு தான். எல்லா வகையிலையும் பெட்ரு தான். நீங்கள் சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி 100% அடித்து சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்பில் ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். சரி, ப்ராடக்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது, அப்போ குவாலிட்டி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதே பொருள் தான் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். அதனால நீங்கள் நம்பி பொருள் வாங்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, கிட்டத்தட்ட கோவிடில் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. அதனால அந்த கோவிடுங்கிற ஒரு வைரஸ் சைனாலேருந்து நம்ம நாட்டுக்கு பரவுனுச்சு, எல்லா நாட்டுக்கும் பரவுனுச்சு. அதில் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. அதிலிருந்தே அதவே இன்னும் யாராலையும் மறக்க முடியாது. ஆனால் திரும்பியும் அதே மாதிரியே ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. என்ன பிரச்சனைனா, சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல உருவாயிருக்கு. இருந்தாலும் அது எப்படியாச்சும் சம்மந்தமும் ஆகலாம். எங்கன்னா ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டுங்கிற இடத்துல ஒரு லேப் இருக்குது. அதாவது ரிசர்ச் பண்ணுறவங்க இந்த இந்தியாவில் இந்த வைரஸ் பற்றி இதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டில் லேப் இருக்குது. அந்த லேபு பேர் PHV, அதாவது பப்ளிக் ஹெல்த் வைராலஜிக்கல். இந்த லேப் அங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அங்கே இந்த மாதிரி வைரஸ்லாம் ரிசர்ச் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுற ஒரு லேப் அது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அந்த லேபில் கிட்டத்தட்ட 323 வைரஸ் காணாமல் போச்சு. அந்த 323 வைரஸும் காணாமல் போனதுங்கிறது 2021. ஆனால் காணாமல் போனதுங்கிறத கவர்மெண்ட் கண்டுபிடிச்சது 2023 ஆகஸ்ட் மாதம் தான் காணாமல் போயிருக்குங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா, ரெகுலராக ஏதாச்சும் ஒரு கேஸு, ஒரு DNA செக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவாக அந்த லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாமே நெகட்டிவாக தப்பாக வந்திருக்கு. அவங்க அதை கேஷுவலாக விட்டாங்க. ஆனால் ஒரு கேஸில் பயங்கரமாக எல்லா ஆதாரமும் எல்லாமே பொருந்தி போகிறப்ப இந்த லேப் ரிப்போர்ட் மட்டும் தப்பாக இருக்குது. அப்படிங்கிறப்ப தான் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது, அங்கே போய் செக் பண்ணுங்கள், அவங்க சரியாக நடக்குதா நடக்கலையா, என்ன பிரச்சனை அப்படி செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்களுக்கே தெரியுது அங்கே கிட்டத்தட்ட 323 வைரஸ் மிஸ்ஸிங். அதை மிஸ் ஆனதை எங்கேயுமே சொல்ல கிடையாது. வைரஸ் மொத்தம் 3: ஹென்ட்ரா வைரஸ், லைசா வைரஸ், ஹண்டா வைரஸ். ஹென்ட்ரா வைரஸ் ஒரு 100 சாம்பிள், லைசா வைரஸ் ஒரு 100 சாம்பிள், ஹண்டா வைரஸ் ஒரு 100 சாம்பிள். இது எல்லாம் சேர்த்து தான் மொத்தம் 323 வைரஸ் மிஸ்ஸிங். அதுலேயும் ஹென்டா வைரஸ் வௌவால், குதிரை இதுங்க மூலியமாக பரவக்கூடிய ஒரு நோய். இந்த லைசா வைரஸும் ஹண்டா வைரஸும் கிட்டத்தட்ட 100% மக்கள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லைசா வைரஸ் டாக் மூலியமாகவும் இந்த வௌவால் மூலியமாகவும் அதுலேருந்து எடுத்த சாம்பிள். ஹண்டா வைரஸ் இந்த எலி இருக்குங்கள்ல, எலியோட யூரின் இது மூலியமாக நிறைய பேத்துக்கு பாதிப்பு வருதுல்ல, அது மூலியமாக எடுத்த சாம்பிள். மொத்தம் இந்த 3 வைரஸும் மிஸ்ஸிங். இதை அந்த ஆஸ்திரேலியா நாட்டோட ஹெல்த் மினிஸ்டர் டிம் அவங்க தான் இதை பப்ளிக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பப்ளிக்காகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுவும் கோவிட் மாதிரி பெரிய பாதிப்பு ஏற்படுமா, இல்லை இந்த வைரஸ் மிஸ் ஆயிருச்சா, இல்லை யாராச்சும் திருடிட்டாங்களா, இல்லை அந்த லேப்லேயே உள்ளவங்க எதுவும் உடச்சி கிடைச்சி வீணாக்கிட்டாங்களா, இல்லை அதை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறாங்களா, எதுவுமே இன்ன வரைக்கும் யாருக்கும் எந்த விஷயமும் தெரியல. இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு லேபில் ஃப்ரிட்ஜ் இருக்குங்களே, அது கிட்டத்தட்ட வைரஸ்லாம் பதப்படுத்தி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரிட்ஜு பழுதாகி டேமேஜாக இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்காங்க, அதை தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அங்கே போய் ஆய்வு பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிருக்குது. அப்படிங்கிறப்ப 2021 காணாமல் போய் 3 வருஷமாக இன்ன வரைக்கும் அதனால எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் மேபி அதை பதப்படுத்தி ஒரு அணு ஆயுதம் மாதிரி மக்கள் மூலயமா பரப்பி விட்டு ஒரு கோவிட் மாதிரி திரும்பியும் ஒரு பாதிப்பை உண்டாக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? 3 வருஷமாக அதை
பதப்படுத்தி இன்ன வரைக்கும் செயல்படாமல் இருக்குன்னா மேபி அது வந்து திருடப்படாமலும் இருக்கலாம். அதை வந்து யாராலையுமே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் மேபி திருடப்பட்டு இருந்ததுன்னா மிக டேஞ்சர். இதில் பாதிக்க போகிறது யாருன்னா சம்மந்தப்படாத மக்கள். இதே கோவிடுங்கிற ஒரு இது வந்து சைனாவில் வந்து இதே மாதிரி ஒரு லேபில் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ தான் அங்கேருந்து வெளியே வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஏரியாவில் பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சைனா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் செத்து போனாங்க. கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த 3 வைரஸும் மிஸ் ஆயிருக்குது. இந்த 3 வைரஸும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட தனி நாடு, அது வந்து தனியாக இருக்குது. பட் இருந்தாலும் அங்கேருந்து வேறு சைடு ஏற்றுமதி எதுவும் ஆயிருந்தால் வேறு சைடு கொண்டு வந்து இங்கிட்டு பரப்பவும் வாய்ப்பு இருக்குது, பரப்பாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது பற்றின முழு விவரங்கள் வந்து அந்த நாட்டோட ஹெல்த் மினிஸ்டர் டீம் அவங்க வந்து அறிவித்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அந்த வைரஸ் வந்தால் அதுக்கு ஆன்டி வைரஸ் என்ன, அதாவது அதுக்கான மாற்று மருந்து, அதை சரி பண்ணுறதுக்கான மாற்று மருந்தை வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. மேபி அது வந்து பரவணுச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து அந்த வைரஸை வந்து கொல்லலாம் அப்படிங்கிறத வந்து அதை வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வைரஸ் மிஸ் ஆயிடுச்சா, இல்லை தொலைஞ்சு போச்சா, இல்லை யாராச்சும் திருடிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கிங்க. தேங்க்யூ.